ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நோட்டிஃபிகேஷன் தான். ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன்னு சொல்லலாம். ஏன்னா கூட்டுறவு மற்றும் துணிநூல் துறை இதில் இருந்தால் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. இது எப்படி சென்ட் பண்ணுறது, எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும், நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன்லேயே பாருங்கள், கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலை அதில் இருந்தால் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இதிலே கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்களே கூட ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களோட பேர், அப்பா பேர், பிறந்த தேதி, அப்புறம் நீங்கள் என்ன கம்யூனிட்டி, உங்களுக்கு முன்னுரிமை ஏதாச்சும் இருக்கா, ஆதார் நம்பரு, அப்புறம் உங்களோட அட்ரஸ், இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா, ரெடி பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, தொழிலாளர் போஸ்ட் நேம். ஓகேவா, தொழிலாளர், இது ஒரு அப்ரெண்டிஷிப் போஸ்ட்டு. 18 வயசுலேருந்து 32 வயசு வரலாம் விண்ணப்பிக்கலாம். 30 காலி இடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 450 ரூபா கொடுப்பாங்களாம் ஃபஸ்ட்டு வருஷம். செகண்ட் வருஷம் பார்த்திங்கன்னா 500 ரூபா கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 5000 வரும். ஓகேவா, அதே மாதிரி அந்த 30 வேக்கன்சிஸ்க்கும் வேக்கன்சி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஜென்ரல் கேட்டகரி, பிசி, எம்பிசி, அப்புறம் எஸ்சி, எஸ்டின்ட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்கு எல்லாமே முன்னுரிமையும் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கு, விடோக்குன்ட்டு தனித்தனியாக ஒதுக்கியிருக்காங்க. இப்போ பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும், விடோ கேட்டகரி ஆகட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கணும். ஓகேவா, யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இந்த போஸ்ட்டுக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட பணித்திறன், நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறம் நீங்கள் ஒழுங்காக நடந்துருக்கீங்களா அப்படின்றத பொறுத்து உங்களை பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் இதுவரை எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு இது மென்ஷனே பண்ணது கிடையாது. டெம்பரரின்னா டெம்பரரின்னுவாங்க, இல்லை லோன் பர்மனெண்ட்னா பர்மனெண்ட்டுன்னு இடுவாங்க. ஓகேவா, ஆனால் இதில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்காக உங்களுக்கு முன்னுரிமையும் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்களோ அதன்படி தான் ரெக்யூர்மெண்ட் படுவாங்க. உங்களுக்கு டைரெக்டாக இன்டர்வியூ தான் வைப்பாங்களாம். ஓகேவா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஒரு A4 ஷீட்டில் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அப்படின்றது அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயலாட்சியர், தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலை லிமிடெட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவானி மெயின் ரோடு, ஈரோடில் தான் இந்த லொக்கேஷன் இருக்கிறதுனால, அதனால் ஈரோட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 16 லாஸ்ட் டேட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணிடணும். ஓகேவா, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்ரெண்டிஷிப் ஒர்க்கு தான், பர்மனெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலை ஈரோட்டில் இருக்குது. அங்கேருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.